والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال تعالى: فاقصص القصص لعلهم يتفكرون. وقال تعالى: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு வகுப்புகளாக போகிறது. அப்படிதானே? இன்னைக்கு என்ன தலைப்புன்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன தலைப்பு? பேசி முடிச்சதுக்கு இன்ஷா அல்லாஹ் கேட்போம் நடுவில். இன்னைக்கு என்ன தலைப்பு? இன்னைக்கு இன்றைய தலைப்பு என்ன? ஏற்கனவே வந்திருக்கும், மேலே நோட்ஸ் வரல. சரி, இன்றைய தலைப்பு மக்கா வெற்றி. அஹ்ஸாப் போர் முடிஞ்சிருச்சா? மோத்தா போர் முடிஞ்சிருச்சு. அஹ்ஸாப் முடிஞ்சிருச்சு. அஹ்ஸாப் போர் எப்போ நடந்துச்சு? அஹ்ஸாப் போர் எப்போது நடந்தது? அகழ் போர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் எப்போது நடந்துச்சு? ஹிஜ்ரி 5. பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ். ஹிஜ்ரி 5 அரபி, பாதி பாதி இங்கிலீஷ். மாஷா அல்லாஹ். சரி, மூத்தா போர் எப்போ நடந்துச்சு? முவத்தா இல்லை, மூத்தா. சரியா? மூத்தா போர் அது எப்போ நடந்துச்சு? ஹிஜ்ரி எந்த மாதம்? சரி, ஏன் வரலாறு படிக்கணும்னு தெரியுமா? ஏன் வரலாறு படிக்கணும்? வேற அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரா யூசுஃபுடைய கடைசி வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி, லக்கது கான ஃபீ கிஸஸிஹிம் லஇப்ரத்துன் லிஉலில் அல்பாப். அறிவுள்ளவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அறிவுள்ளவர்களுக்கு இவருடைய வரலாறுகளில் திட்டமாக ஒரு படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அந்த படிப்பினை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும்? நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதருடைய வரலாறுகள், மற்ற நபிமாருடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், அதன் பின்பு வந்த நல்லோருடைய வரலாறுகள் அவசியம் நாம் படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா, அல்லாஹுடைய தூதரை முழுமையாக தெரியாமல் நேசிக்கிறேன் என்பது பொய். அப்படி சொல்றது என்னது? பொய். வேஷம் போடுறோம்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தரை பற்றி நமக்கு நன்றாக தெரிந்து கொண்ட பின்னர் தான் அவரை உண்மையிலே நாம் நேசிக்க முடியும். தெரியாதவரை அவனை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அதுவும் பொய். நேசிக்கிறோம் அப்படின்னா தெரிந்து கொண்டே ஒருத்தர் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா அதுவும் பொய். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி படிக்கலை, நான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது
பொய்யானது, அது பொய்யானது. நான் அல்லாஹ்வுடைய தூதரை படிச்சுட்டேன், நல்லா படிச்சுட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு வரலாறு படிச்சுட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறேன், படித்து நான் சொல்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நடத்துல வரலை அப்படின்னா அங்கேயும் நான் பொய் சொல்கிறேன் அர்த்தம். அங்கே நான் என்ன சொல்கிறேன்? பொய் சொல்கிறேன் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். அன்பான சகோதரர்களே, இன்றைய தலைப்பு வந்து நாம் போயிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு போர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு. ஒவ்வொரு நாளும் ஒரு போர். இன்றைய நாளிலே மக்கா வெற்றி, இன்றைய நாளிலே மக்கா வெற்றி. இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு மக்கா வெற்றி எப்படி நடந்துச்சு, என்னென்ன நிலைமை நடந்தது என்பதை பற்றி ஒரு சில செய்திகள் உங்களுக்கு நாம் பதிவு செய்கிறோம். மக்கா வெற்றிக்கு முன்பாக நடந்த முக்கியமான செய்தி என்ன சம்பவம் அப்படின்னா, மூத்தா போர் அப்படின்னா அது கிடையாது. மக்கா வெற்றிக்கு முன்பாக நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படி புரியல? ஹுதைபியா உடன்படிக்கை தான் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மக்கா வெற்றிக்கு முன்பாக நடந்த மிக மிக முக்கியமானது. அந்த ஒப்பந்தத்துடைய சாராம்சம் என்ன? 10 வருடங்கள் முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் போர் கிடையாது அப்படிங்கிறது. அந்த காலகட்டத்தை சஹாபாக்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, அந்த 10 வருஷம் அப்படிங்கிறத தாவாவுடைய பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தினாங்க. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு வந்து லெட்டர் எழுதுறாங்க, அடுத்த நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதுறாங்க. மெசேஜ் மூவி பார்த்துருக்கீங்களா? படம் பார்த்துருக்கீங்களா? அது மெசேஜ் படத்தில் ஃபஸ்ட்டு 3 பேர் குதிரையில் ஓகமாக ஓடுவாங்க, ஓகமாக போவாங்க, 3 பேர்கிட்ட கொண்டு போய் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த சம்பவம் எப்போது நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னா, அந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நடந்த சம்பவம். அது ஆரம்பத்தில் சும்மா ஒரு தகவலுக்காக காட்டியிருப்பாங்க. ஆரம்பத்தில் நடந்த சம்பவம் நினைக்காதீங்க, தகவலுக்காக அந்த விஷயத்தை காட்டியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் தாவா செய்ய போயிருக்கும் போது சில இடங்களில் குறைஷிகள் பிரச்சனை பண்ணுறாங்க, சில இடங்களில் குறைச்சிகள் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படி பிரச்சனை பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு 7 முதல் 10 சஹாபாக்கள், ஒரு சில அறிவிப்புகளில் 7 சஹாபாக்கள் என்று வருகிறது, ஒரு சில அறிவிப்புகளில் 10 சஹாபாக்கள் என்று வருகிறது. தாவா செய்வதற்காக சென்றிருந்த சில சஹாபாக்களை குறைஷிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொன்றுடுறாங்க. என்ன செய்கிறாங்க? கொன்றுடுறாங்க. அந்த காலகட்டத்துடைய ஒப்பந்தத்துடைய நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் போட்டாச்சுன்னா போர் கிடையாதுன்னா போர் கிடையாது தான், டைரக்டாகவும் கிடையாது, மறைமுகமும் கிடையாது. அப்போ நடுவில் யாராவது ஒருத்தர், எனக்கும் அப்துல்லாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் அப்துல்லா வந்து நேரடியாக நான் தாக்காம மறைமுகமாக அப்துல்லாவுடைய கூட்டாளியை நான் தாக்கி நான் ஒருத்தரை கொன்னுட்டேன் அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தை நான் மீறிட்டேன்னு அர்த்தம். அந்த காலகட்டத்தில் இதுதான் நடைமுறை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேட்டோன்னு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ரொம்பவே மனசு உடைஞ்சு போனாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ரொம்ப மனசு உடஞ்சி போய் அந்த மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கிடத்தில் குறிப்பாக ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லிட்டாங்க, இப்படி ஒப்பந்தம் முறிக்கப்பட்டு விட்டது, போர் கிடையாது, ஹுதைபியா உடன்படிக்கையுடைய ஒப்பந்தம் முறிக்கப்பட்டு விட்டது, அதனால் விரைவில் அவங்க வந்து போருக்கு அவங்க வரமாட்டாங்க, இனிமேல் நாம தான் போருக்கு போவோம், இனிமேல் நாம் வந்து அவர்களை வெற்றி கொள்வோம் என்பதாக ஐஷா அவர்களிடத்தில் இந்த மக்கா வெற்றிக்கு புறப்படுவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. மக்கா வெற்றிக்கு மதீனாவிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, அதாவது ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, போர் வந்து இனிமேல் போர்தான் அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு தெரிவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. இப்படி நம்ம சம்பவம் இருக்கையில் அபூ சுஃபியானுக்கு இந்த தகவல் வருது. என்ன தகவல் அப்படின்னா, சில மக்கத்து குறைஷிகள் சில பேர் முஸ்லீம்களில் சில பேர் கொன்னுட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க, மக்கால உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க. தாருன் நத்வா அவங்களுடைய ஆலோசனை சபை, காபால ஆலோசனை சபை இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த இடத்துல ஆலோசனை பண்ணி என்ன செய்கிறாங்க, அபூ சுஃபியானை அனுப்புகிறாங்க. அபூ சுஃபியானை நீ கிளம்பு, விட்டா ரொம்ப மோசமாயிடும், எல்லாமே ரொம்ப மோசமாயிடும், முகமது ஸல்லல்லாஹு எப்படியோ கண்டிப்பாக கோபப்பட்டிருப்பார், ஒப்பந்தம் மீறுதல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, துரோகம் செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. யதார்த்தம், யார் துரோகம் செய்தாலும் ஒப்பந்தத்தை மீறுவது, ஏமாற்றுவது, மோசடி செய்வது, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்போவுமே பிடிக்காது, எப்போவுமே பிடிக்காது, அவ்வளவு இருப்பார்கள். அதுவும் காஃபிர்கள் அப்படின்ன உடனே இன்னும் முடிஞ்சிடும், நீ கிளம்பப்பா அப்படின்னு சொல்லி அபூ சுஃபியானை மக்காவுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கு இடையில மதீனாவுக்கு ஒருத்தர் வராரு, ஹுஸா என்ற குலத்தை சார்ந்த ஒரு மனிதர், அம்ரு பின் சாலிம் அப்படிங்கிற ஒரு மனிதர். இவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, ஹுஸா அப்படிங்கிற குலம் மக்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய குலம். இவர் இந்த கூட்டத்தில் மக்களுக்கு தெரியுது, குறைஷிகளில் சில பேர் முஸ்லீம்களில் சில பேர் கொன்னுட்டாங்க அப்படின்ன உடனே அவர் ஓடி போகிறார். அம்ரு பின் சாலிம் அப்படிங்கிற அந்த மனிதர், அந்த ஹுஸா குலத்தை சார்ந்த தலைவர், மதீனாக்கு ஓடி போகிறார். ஃபஸ்ட்டு ஓடி போயிட்டு, யார சொல்லா நமக்கும் அவங்களுக்கும்
ஒப்பந்தம் இருக்குது. என்ன ஒப்பந்தம் போட்டாங்க? உதைபியா உடன்படிக்கையில் இன்னொரு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா? யார் முகமது சாசமுடைய மார்க்கத்தில் சேரணும்னு விரும்புகிறாங்களோ சேர்ந்துக்கலாம், யார் இது குறைஷிகளுடைய கொள்கையை சேர்ந்து கொண்டு விரும்புகிறாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னா. இது எப்போ போட்டாங்க அப்படின்னா உடன்படிக்கை எழுதும்போது போடலை. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதெல்லாம் பேசணும், நிறைய தகவல் போகும். அபு ஜந்தல் ரதி அல்லாஹ்னு சொல்லி ஒருத்தர் வருவார் இல்லையா? ஹுதைபியா உடன்படிக்கை போடும்போது கையில் விலங்கு மாட்டிக்கிட்டு கையில் விலங்கி சங்கிலி போட்டு வருவார் பாருங்க. தத்தி நடந்து வருவார். அவரை நபிசான் திருப்பி அனுப்பிடுவாங்க, போங்க அப்படின்னு சொல்லி மக்காவுக்கு திருப்பி அனுப்பிடுவார். தெரியுமில்ல, அவர் என்ன செய்வார்னா அங்கிருந்து எஸ்ஐ செங்கடல் பக்கம் போய் நின்றுவார். செங்கடல் பக்கம் போய் நின்றுட்டு அங்கே இன்னும் 2 சஹாபாக்கள் வருவாங்க. அவங்க கூட நிறைய பேர் முஸ்லீம்கள் சேர்ந்துக்கிட்டு வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டார்கள். நடந்த சம்பவம். வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டார்கள். வர்றவங்களை, வியாபாரத்திற்காக வரக்கூடியவர்களை, கப்பலில் வரக்கூடியவர்களை எல்லாம் செஞ்சாங்க. அப்படின்னு அடித்து அவங்கள்ட்ட இருக்க பொருளாதாரம் இது செய்யும். இது மக்கத்து குறைஷிகளுக்கு பெரிய பாதிப்பாச்சு. பொருளாதார விஷயத்தில் பயங்கரம். அவங்களுக்கு போக முடியாத உயிருக்கு அச்சுறுத்தல், பொருளாதார வேறு பாதிப்பு. அதனால மக்கத்து குறைஷிகள் லெட்டர் எழுதுறாங்க, தயவு செஞ்சு அபு ஜந்தலை நீங்கள் கூப்பிட்டுக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, ஒப்பந்தத்தை மாற்றிக்கிடலாம், உதைபியா உடன்படிக்கையுடைய ஒப்பந்தத்தை மாற்றிக்கிடலாம், உங்களுடைய கொள்கையில் யார் சேர்ந்தாலும் சேர்ந்துக்கிட்டோம், மதீனாக்கு வந்தால் நீங்களே வச்சுக்கிறீங்க, மக்காவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தை மாற்றி அனுப்புனாங்க. அந்த ஒப்பந்தத்தை மாற்றிய காரணத்தினால் அந்த குலத்தினை சார்ந்தவர்கள், இந்த ஹுசா குலத்தை சார்ந்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆரம்பத்திலேயே மக்காவாசிகளோடு ஒன்றி தான் இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் இருந்த காரணத்தினால் ஓடி வந்து சொல்கிறாரு, அம்ர் இப்னு சாலிம் சொல்கிறாரு, யாரை சொல்கிறதா, நமக்கும் அவங்களும் ஒட்டி தான் வாழ்கிறோம், ஆனால் இந்த சம்பவத்தில் நம்ம ஆளுங்க யாருமே இல்லை, செஞ்சது முழுக்க குறைஷிகள் தான், நம்ம சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி நபி சாஹிப்கிட்ட சொல்லும்போது நபி சாஹிப் சொன்னாங்க, நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு இவரும் கிளம்பிட்டார், அம்ர் இப்னு சாலிம் கிளம்பிட்டார். இவர் மதீனாலேருந்து மக்காவுக்கு போயிட்டு இருக்கார். மக்காவுடைய எல்லையில் தான் இவங்களுடைய குலம் இருக்கக்கூடிய பகுதி. அபு சுஃபியான் மக்காவிலிருந்து கிளம்புறாரு. மக்களிருந்து கிளம்பி எதுக்கு வராரு அப்படின்னா, நபி சாஹிப்கிட்ட போய் பேசி சமாதானம் பண்ணி, இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, தெரியாமல் ஏதோ சம்பவம் நடந்துச்சு, மன்னிச்சுக்கிறீங்க, நம்முடைய உறவுகளை முன்னாடி வச்சு பேசுகிறோம். அரபுகளுடைய பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, எதை எப்படி எவ்வளோ கோவம் இருந்தாலும் இந்த பார்பார் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி காட்டினா மயங்கிடுவோம். என்ன சொல்லுவான், சொந்தக்காரங்களை வச்சு பார்த்துக்க, இதை வச்சு பார்த்துக்க, கொஞ்சம் இறங்கு காட்டி இறங்கு அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களை வச்சு பேசுவாங்க. அரபிகளுடைய பழக்கம். அப்படி காட்டினா அவங்க சரி சொந்தக்காரங்க தானே, எதுக்கு நமக்கு. பதில் போர் நடக்கும்போது கூட இந்த சம்பவம் நடந்துச்சு. சொந்தக்காரங்க தான் நிற்கிறாங்க, எதுக்கு போய் சண்டை போடணும் அப்படின்னா, எதுக்கு போய் சண்டை போடணும். உத்பா தெரியுமா, உத்பா இப்னு ரபியா சொல்லுவார், சொந்தக்காரங்கள்ட்ட தான் சண்டை போடுறோம், எதுக்கு போடணும். அப்போ நபீசன் சொன்னாங்க, பதில் போர் நடக்கும்போது அவர் தான் நல்லவர், அந்த கூட்டத்தில் அவர் சொல்கிற பேச்சு கேட்டாங்கன்னா மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அப்படின்னாங்க. ஆனால் அவர் சொன்ன பேச்சு கேட்குறதுக்கு எவனுமே தயாரில்லை, பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க. அவன் உறவுகளை காட்டினால் அந்த மக்கத்து காஃபிர்கள், மக்கத்து குறைஷிகள் சரி அப்படியே சரண்டர் ஆகிடுவாங்க. அதனால அபூ சுஃபியான் என்ன செய்வார் அப்படின்னா, கிளம்பி வருவார், யார சொல்லா இப்படி தெரியாமல் நடந்துச்சு, சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, உறவுகளை வச்சு பேசுகிறோம், அந்த ஒப்பந்தத்தை புதுசாக போட்டு வருவோம், போர் கிடையாதுங்கிற அந்த ஒப்பந்தத்தை 10 வருஷம் இனிமேல் திரும்ப 10 வருஷம் போட்டு வருவோம், இனிமேல் அந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வராரு. வரக்கூடிய சமயத்தில் அந்த அம்ர் இப்னு சாலிமை வழியில் ஜுஹைஃபா அப்படிங்கிற இடத்துல அபூ சுஃபியான் சந்திக்கிறார். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் ஜுஹைஃபா அப்படிங்கிற இடத்துல அபூ சுஃபியான் சந்திக்கிறார். அபூ சுஃபியானை பார்த்துட்டு அம்ர் இப்னு சாலிம் 2 பேரும் நல்ல மிஸ்ஸியாக இருக்கிறாங்க. அப்போ அபூ சுஃபியான் கேட்குறாரு, எங்கிருந்து வரீங்க அப்படின்னு. நான் மதீனாலே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு வந்தீங்களான்னா, இல்லை சும்மா அப்படியே ஒரு வேலையாக போனால் அப்படி போயிட்டு வந்தேன் அப்படின்னா. மதீனாவுக்கு போனதை சொல்லலை. அபூ சுஃபியானுக்கு தெரியல. சரி, மதீனாக்கு அபூ சுஃபியான் வந்துட்டார். நேராக நபி ஸல்லல்லாஹு பள்ளிவாசல் இருக்காங்க தெரிஞ்சு நேராக பள்ளிவாசலில் போய் நபி ஸல்லல்லாஹு முன்னாடி உட்காந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு முன்னாடி போய் உட்காந்துட்டு சொல்கிறாரு, யாரை சொல்லா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, 4 பேர் 10 பேர் தப்பு செஞ்சுட்டாங்க, தப்பு தான் ஒத்துக்கிறோம், என்ன தண்டனையும் ஏற்றுக்கிறோம், தயவு செஞ்சு ஒப்பந்தத்தை திரும்ப புதுசாக போட்டுக்குருவோம், போர் எல்லாம் வேண்டாம் யாரை சொல்லா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, பட்டுன்னு முகத்தை திருப்பிடுவாங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, இதுதான் காஃபிர்களோடு சஹாபாக்கள் நடந்து கொண்ட தன்மை. அது சொந்தம் அப்படின்னு இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மார்க்கத்துக்கு முரண் அப்படின்னு இருந்தால், அது யாராக இருந்தாலும் காஃபிர்களை அவருடைய இடத்துல வைத்து இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லக்கூடிய மார்க்கம் இது. சொந்தமாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட நல்லபடியாக நடந்துக்கிறீங்க. மார்க்கம் என்று வந்துவிட்டால், மார்க்கத்துடைய விஷயங்களை உங்களுக்கு எதிர்ப்பு என்று காட்ட வந்துவிட்டால், அவர்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும்.
அபூ சுஃபியான் நேராக மதீனாவுக்கு வந்த உடனே தன்னுடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவாங்க. நபி ஸல்லல்லாஹு மனைவி நேராக போவார். ஒரு ஒரு பாய் இருக்கும், நேராக அந்த பாயில் உட்கார போவார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு ஓடி வந்து அந்த பாயை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அபூ சுஃபியான் கேட்பார், மக்காவுடைய தலைவருங்க, மக்காவுடைய தலைவர். அவர் கேட்பார், ஏமா நான் உட்காரதுக்கு தகுதி இல்லையா, அது இல்லை அதில் உட்காரதுக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி அவரு அப்போ அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பாயாக்கும், நீ ஷிர்கு வச்சுட்டு இருக்கிற, நீ காஃபிரு, நீ எல்லாம் உட்காரதுக்கு இதில் ரைட்ஸே கிடையாது, உனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி அடித்தவர். தன்னுடைய மகளை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னும் போது வந்த வேலையை நடக்காதுன்னு புரிஞ்சிச்சு அவருக்கு. அப்பயே புரிஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு கதை, இனிமேல் போகிறதான் வேறு வழி இல்லை, நபி ஸல்லல்லாஹு இனிமேல் சரண்டர் ஆகிறது தான் வழி அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டார். நேராக அதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு போய் பள்ளி வாசலில் உட்காந்து பேசுவார். நபி ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தையும் பதில் சொல்லாமல் திரும்பி உட்காந்துருவார். அபூபக்கர் அதை தேடி போவார். ஏன்னா மக்கா காஃபிர்களுக்கு நல்லா தெரியும் யார் ரொம்ப முக்கிய மார்க்கத்தில். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அபூபக்கர் தான் எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு அடுத்து உமர் தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் பத்ர் போர் முடிஞ்ச பிறகு, உஹது போர் முடிஞ்ச பிறகு அபூபக்கர் இருக்கிறாரா உமர் இருக்கிறாரான்னு கீழிருந்து கத்துவார் அபூ சுஃபியான். தெரியுமில்ல, உஹது மலையில் நபி ஸல்லல்லாஹு சாபாக்களோடு ஒதுங்கிடும் போது கடைசியில் முகமது இருக்கிறாரா, அபூபக்கர் இருக்கிறாரா, உமர் இருக்கிறாரான்னு கேட்பாங்க. ஒரு பதிலை சொல்ல வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு தடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ட்டு. அபூபக்கர் போய் பேசுவார், அபூபக்கரே இப்படி வந்தேன், அப்படி கொஞ்சம் எனக்காக பரிந்துரை பேசுங்க அப்படின் போது அபூபக்கர் தானே என்னால் பேசுகிறதுக்கு முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான கோவத்தில் இருக்கிறாங்க, இன்னும் எல்லாம் ரெடி கிடையாதுப்பான்னு மறுத்துட்டாங்க. உமர் தான் போய் பேசுகிறேன் அபூ சுஃபியான். உமர் தான் கேட்குறேன், நான் பேசணுமா, உங்களுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் பேசணுமா? ஒரு சிறிய ஒரு விஷயமாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது இது செய்கிற வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எதிராக நான் போர் செய்வேன், ஒரு காலம் பேசிட்டு தான் இருக்கிறேன், போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். எப்படி ஒரே ஒரு உயிர் இருக்குது, அந்த ஒரு உயிர் இஸ்லாத்துக்கு இருக்கிறதா நீங்கள் இருக்கிறீங்க, அந்த ஒரு உயிர் குறைஷிகளுடைய காஃபிர்களுடைய உயிர், ஒரே ஒரு உயிர் இருக்குது இஸ்லாத்துக்கு எதிராக இருக்குதுன்னா அந்த ஒத்தை உயிருக்கு எதிராக நான் போற செய்வேன் அப்படின்னா உமர். அபூ சுஃபியான் மனசு சுத்தமாக உடஞ்சிச்சு, இனிமேல் சுத்தம் நடக்காதரான். நேராக அலிதான்ட்ட போகிறார். அலிதான்ட்ட போய் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறார். அவங்க எல்லாம் சொந்தக்காரங்க தான். ஹசன் தான் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கார். நேராக ஹசன் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அலிதான்ட்ட பேசுகிறார். அலியே நீங்கள்லாம் சொந்தக்காரங்க தான், கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அப்படின்னு சொல்லும்போது அலிதான் வந்து எனக்கு பேசலாம் முடியாது, நபி ஸல்லல்லாஹு கடுமையான கோவத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஏதோ வேறு வழியை தேடுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து இவர் சொல்லுவார், அபூ சுஃபியான் சொல்லுவார், ஏதாச்சும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன், ஏதாச்சும் பேசுங்களேன், ட்ரை பண்ணுங்களேன், நீங்கள் சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒத்துக்கிடுவாங்க. அலிது என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபாத்திமா தான்ட்டு கேட்பாங்க, உங்களால் போய் பேச முடியுமா, ஏதாச்சும் நபி ஸல்லல்லாஹு ஏதாச்சும் இது செஞ்சு போர் எல்லாம் வேண்டாம், ஒப்பந்தம் அப்படியே கண்டினியூஸாக இருக்கட்டும், திரும்ப புதுசாகவே ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபாத்திமா இருந்தாங்க முடியாதுன்னு மறுத்துடுவாங்க. அப்போ அலிதான் ஃபாத்திமா தான்ட்ட சொல்லுவாங்க, சரி ஹசனை வச்சு பேசி பார்ப்போமா, சின்ன பையன் ஹசனை வச்சு பேசி பார்ப்போம், ஏன்னா சின்ன குழந்தைக்க சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேசி பார்க்கலாமே அப்படின்னா. அப்போ சொல்லும்போது ஹசனை பற்றி அலிதான் சொல்லுவாங்க, அப்படி சொல்லி நபி ஸல்லல்லாஹு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா மக்கா மக்களுக்கு அரபுகளுக்கு தலைவராக இவர் வந்துடுவார், கொஞ்சம் பேச சொல்லலாமா. ஃபாத்திமா தான் என்ன சொல்லிட்டாங்க, பதவிக்கு அவங்க ஆசைப்பட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், போய் பேசு போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. என் பையனுக்கு அந்த வயசு வரல, அது எல்லாம் வந்து என் பையனுக்கு பேசுறதுக்கு தெரியாது, அதனால் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி குழந்தை தூக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. கடைசியில் என்னதான்ப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி அலிதான்ட்டு அபூ சுஃபியான் கேட்பார். அப்போ கேட்கும்போது அபூ சுஃபியானுக்கு அலிதான் சொல்லுவாங்க, வேறு வழியே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் கோவமாக இருக்கிறார், போர் தான் ஒரே வழி, நீங்கள் என்ன செய்யுங்க, மதீனாவுக்கு போங்க, பள்ளிவாசலுக்கு போங்க, போயிட்டு இந்த ஒப்பந்தத்தை திரும்ப நான் வந்து செய்யணும், திரும்ப புதுசாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சுத்தமாக கத்திட்டு போயிட்டே இருங்க, வேறு வழி இல்லைன்ட்டு. இவரும் மதீனாவுக்கு போகிறார். மக்கா மக்களின் சார்பாக வந்திருக்கிறேன், ஏதோ தப்பு நடந்துச்சு, அதுக்கு என்ன நஷ்டஈடோ எல்லாமே கொடுக்கறதுக்கு நம்ம தயார், போர் வேண்டாம், ஒப்பந்தத்தை திரும்ப புதுசாக அப்படியே ரினிவல் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்திட்டு குதிரை எடுத்துக்கிட்டு மதீனாலேருந்து மக்காவுக்கு திரும்பிட்டாங்க.
மக்கள் கேட்குறாங்க, எங்கிருந்து வந்தீங்க, என்னாச்சு செய்தி? நபி ஸல்லல்லாஹு பேசுறதுக்கே தயார் இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ என்னதாச்சு? அபூபக்கர்கிட்ட போனேன், அவரும் பேசலை. உமர்கிட்ட போனால், ஐயோ அவரை மாதிரி எதிரி நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறார். உமர்தானை பற்றி போய் இப்போ சொல்லும்போது உமர்தான்ட்ட போய் பேசினேன், அவரை மாதிரி கடுமையானவர், நமக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறவர் யாரையும் நான் பார்க்கல, அவ்வளோ கோபமாக இருக்கார் உமரி அப்படின்னு சொன்னார். அப்போ என்னதாச்சு? அலி இது ஐடியா சொன்னார், பள்ளியாசலில் போய் சத்தமாக கத்திட்டு வந்துட்டேன். அப்போ மக்கள் சொல்லுவாங்க, நீ ஏமாந்துட்டேப்பா, நீ ஏமாந்துட்ட, அலி ஒன்று வச்சு நல்லா கேம் விளையாடிட்டாரு, அதனால் ஏமாந்துட்டேன். அப்போ அவர் சொல்லுவார், இல்லை இதை விட வேறு வழியே இல்லை, அதனால் தான் நான் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரி 8வது வருடத்துடைய ஷாபான் மாதத்தில் 10,000 சஹாபாக்களோடு ஒரு நாள் இரவு நேரத்தில் மக்காவிலிருந்து புறப்படுகின்றார்கள். ஷாபான் மாதத்துடைய ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8வது ஆண்டு மதீனாவிலிருந்து கிளம்புகின்றார்கள். எதற்காக அப்படின்னா மக்கா வெற்றி கொள்வதற்காக வேண்டி புறப்படுகின்றார்கள். உண்மையிலே சொல்ல போனால் பெருசாக போர் இல்லாமல், பெரியதாக போர் இல்லாமல் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா இதுதான். மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா இதுதான். அல்லாஹ் தஆலா 48வது அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நபியே திட்டமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நாம் கொடுத்திருக்கிறோம். ஹுதைபியா உடன்படிக்கை போர் கிடையாது அப்படிங்கிறது, அந்த இடத்துக்கு அவங்க இறங்கி வந்தாங்க, வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது அந்த காஃபிர்கள் மக்கால இருக்கக்கூடியவர்களுடைய விஷயம்தான். அப்படின்னா இன்றைக்கி நாம் இருக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம ஒரு 2 பேருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஊன் கத்திக்கிடுவோம், அடிச்சிக்கிடுவோம், அவ்வளோதான், போய்க்கிடுவோம். அடுத்த 2 நாள் 3 நாள் பேசாமல் இருப்போம், 2 மாதம் பேசாமல் இருப்போம். அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாச்சும் நல்லது கெட்டது நடந்துச்சுன்னா சலாம் சொல்லி பேசிக்கிட்டு போயிட்டே இருப்போம் நாம், அவ்வளோதான். அப்படி பேசலை அப்படின்னாலும் பெருசாக நம்மளுக்கு மத்தியில் என்ன சேர்ந்து அடிதடி வெட்டி குத்தியெல்லாம் போகாது. அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் சண்டை போடுவாங்க. உலமாக்கள் எழுதுவாங்க, முஅர்ரிஹ்கள் அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க, அந்த மக்காவல அரபிகள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. 2 பேர் போயிட்டே இருப்பாங்களாமா. குறுகலான ஒரு வழி வந்துச்சுன்னா, சின்னதாக ஒரு சந்து வந்துச்சுன்னா, நீ போகிறதா ஃபஸ்ட்டு, நான் போகிறதா ஃபஸ்ட்டுன்னு பிரச்சனை. இவன் சொல்லுவான் நான் தான் போவேன், அவன் சொல்லுவான் நான் தான் போவேன். டே நான் இந்த ஜாதிடா அப்படின்னு சொல்லுவான், டே நான் அந்த ஜாதிடா, நான் இந்த குலம்டா, நான் அந்த குலம்டா, உன்னை விட பவர் எனக்கு தாண்டா, என் கூட்டம் தாண்டா பெருசு, என் கூட்டத்துனாடா ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, உன் கூட்டத்துக்கு அது கிடையாதுடா. 2 பேரும் அப்படி பேசி பேசி இவன் அவன் அடிக்க, அவன் அடிக்க, இவன் அவங்கால கூப்பிட, அவன் அவங்காலங்களை கூப்பிட, அப்படி கூப்பிட்டு வருஷக்கணக்கில் போர் நடக்கும். எதுக்கு இந்த போர் ஆரம்பிச்சது? அந்த தெருவில் யார் ஃபஸ்ட்டு போகிறதுன்னு, அந்த தெருவில் யார் ஃபஸ்ட்டு போகிறது அப்படிங்கிற அந்த பிரச்சனை 10 வருஷம்லாம் போர் நடந்திருக்குது. புஆஸ் போர் அப்படிங்கிற ஒரு போர் மதீனாவில் இருந்த அன்சாரிகள், சாபாக்கள் இருந்தாங்களே அன்சாரிகள், ஹவுஸ் குலத்தை சார்ந்த அன்சாரிகள், ஹசரத் குலத்தை சார்ந்த அன்சாரிகள், 10 வருஷம் நடந்துச்சு. எதுக்கு நடந்துச்சுன்னா 2 பேர் தெருவில் யார் போகிறது ஃபஸ்ட்டுக்கு, அந்த ஒரு விஷயத்துக்கு 10 வருஷம் சண்டை போட்டாங்க. 10 வருஷம் சண்டை போட்டாங்க. அந்த மாதிரி அந்த மக்கள் போர் வேண்டாம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வருவது என்பது அவங்களே என்ன செய்யறாங்க, சரண்டர் பண்றாங்கன்னு அர்த்தம், தோல்வியை ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த ஹுதைபியா உடன்படிக்கை மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லினான். அதுக்கடுத்து அந்த அத்தியாயத்துடைய இடையில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு வசனம், வமின் தூனிஹி தாலிக ஃபத்ஹன் கரீபா, இந்த வெற்றி இல்லாமல் இன்னொரு வெற்றியும் விரைவில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை அப்படிங்கிற வெற்றி இல்லாமல் இன்னொரு வெற்றியும் அல்லாஹ் தஆலா விரைவில் உங்களுக்கு கொடுப்பான். அந்த வெற்றி எப்படி கிடைக்கும் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பெருசா ஆயுதம் இதெல்லாம் ஏந்த வேண்டிய அவசியம் இருக்காது, போர் எல்லாம் பெருசாக இருக்காது, சண்டை வெட்டி குத்தெல்லாம் பெருசாக இருக்காது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு அதிகாரம் முழுக்க முழுக்க உங்களுடையது தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா 48வது தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த விரைவில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி எது அப்படின்னா இந்த மக்காவுடைய வெற்றி அப்படிங்கிறத நல்ல ஞாபகம் வைங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000 சஹாபாக்களோடு மக்காவிற்கு புறப்படுகின்றார்கள். அப்போ 10,000 சஹாபாக்களும் மக்காவிற்கு புறப்படக்கூடிய சமயத்தில் ஹாத்திப் இப்னு அபி பல்தா, பேர் என்ன, ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி ஒரு லெட்டர் எழுதுறாரு. லெட்டரில் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு துஆ செஞ்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, மக்கா வெற்றிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிட்டாங்க. என்ன துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நம்ம கிளம்புற செய்தி மக்காவில் நாம் போய் சேர்றவங்களுக்கும் மக்காவாசிகளுக்கு போகக்கூடாது. நம்ம கிளம்புற செய்தி
மக்காவிற்கு நாம போய் இறங்குற வரைக்கும் நம்மளை பார்த்து தான் அவங்களை தெரிஞ்சுக்கணுமே தவிர வேறு எந்த வகையிலும் நாம கிளம்பிட்ட செய்து அவங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல துவா செஞ்சிருப்பாங்க. இவர் ஹாத்திப் பின் அபீ பல்தா என்ன செய்வார், நபிசன் மக்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க யாரும் எந்த தகவலும் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ட்டு. இவர் ஹாத்திப் பின் அபீ பல்தா என்ன செய்வார் அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதுவார். நபி ஸல்லல்லாஹு இந்த 10,000 சஹாபாக்களோடு மதீனால இந்த நாளில் கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை அவர் தன்னுடைய அடிமை பெண்ணிடத்தில் கொடுத்து, அந்த அடிமை பெண் என்ன செய்வார் அப்படின்னா அந்த லெட்டரை சுருட்டி இங்கே கொண்டை போடுவாங்களே பெண்கள் முடியல, அந்த கொண்டைக்குள்ளே அப்படி சொருகி எடுத்துகிட்டு போவாங்க. மதீனாலேருந்து நபி ஸல்லல்லாஹு கிளம்பிடுவாங்க. 2 நாட்கள் பயணத்திற்கு பிறகு ஜிப்ரீல் ஓடி வரார். ரசூலுல்லா இந்த இடத்துல ஒரு பெண்மணி லெட்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகக்கூடிய செய்தி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கிறா அப்படின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அந்த இடத்துல படையை அப்படி நிப்பாட்டி எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹாத்திப் பின் அபீ பல்தா அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அனுப்புவாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களையும் 2 பேர் அனுப்பி அந்த பெண்மணிட்டு அந்த லெட்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புவாங்க. இந்த 2 பேரும் போய் நின்றுட்டு அந்த பெண்மணியை பார்த்து பிடிச்சி எங்கேம்மா லெட்டருன்னா, என்கிட்ட எந்த லெட்டரும் கிடையாதுங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க, நமக்கு நல்லா தெரியும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க, நமக்கு நல்லா தெரியும். நம்ம தலைவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குதா? பொய் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க. நம்முடைய அண்ணன் தம்பி மேலே நம்பிக்கை இருக்குதா? பொய் சொல்ல மாட்டாருன்னு. நம்ம அத்தா பொய் சொல்ல மாட்டார், நம்பிக்கை இருக்குதா நமக்கு? எங்கே இருக்குது உறவு முறை? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் சஹாபாக்கள் அவர்கள் நடந்து கொண்ட விஷயம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு அற்புதமான படிப்பினை. அது வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கான அற்புதமான படிப்பினை. ஆனால் நம்ம யோசிச்சு கூட பார்க்கறதில்ல. யோசிச்சு கூட பார்க்குறது. பெரிய பெரிய சம்பவம் இருந்தால் மட்டும் ஊன்னு அழுது யாராச்சும் பேசிட்டாங்கன்னா எப்பா யானா பேசிட்டாரு அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் பேசுறதோடு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அதை கொண்டு வரதுக்குன்னு ட்ரை பண்ணுறது. அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் பொய்யை எப்படி வெறுத்தார்கள் என்றால் அவருடைய குடும்பத்தில் யாராச்சும் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவங்க அந்த பொய்க்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்காதவே அவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க. விசேஷம் சலாமோடு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவு கோபம் காட்டுவார்கள் நபி ஸல்லல்லாஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத ஒரு மோசமான ஒரு குணம் எது அப்படின்னா, ஆரம்பத்தில் என்ன சொன்னோம்? ஒரு பாயிண்ட் சொன்னேன் இப்போதான். மோசடி செய்தல், ஒப்பந்தத்தை மீறுதல் மட்டும் இல்லை, மோசடி செய்தல் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு குணம். அதை விட வெறுத்த ஒரு குணம் பொய் பேசுதல். கடுமையாக வெறுத்த ஒரு குணம். அது முஸ்லீம் இருக்கட்டும் காஃபிர் இருக்கட்டும், பொய் பேசுனாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு நம்ம பொய் பேசுறவங்கள தான் ரொம்ப க்ளோஸாக வச்சிருக்கோம். உண்மை பேசுறவங்கள ஒதுக்கி தான் வச்சிருக்கிறோம். பொய் பேசுறவங்கள தான் நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உண்மை பேசுறவங்கள ஒதுக்கி வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கே இருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை? படிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? படிச்சு இது காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறதுக்கா? வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை என்பது. அப்போ நபி ஸல்லல்லாஹு பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் பிடிக்கவே பிடிக்காது. மரியாதையாக லெட்டர் எடுத்து கொடுக்குறியா இல்லை எடுக்க வேண்டிய வழி எப்படி நமக்கு தெரியும் மிரட்டுறாங்க. அந்த பெண்மணி பயந்துட்டு அந்த தன்னுடைய கொண்டையிலேருந்து அந்த லெட்டர் எடுத்து கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அந்த லெட்டர் எடுத்து போவாங்க சாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அந்த லெட்டரை பார்த்துருவாங்க. மின் ஹாத்திப் பின் அபீ பல்தா எழுதுவது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் ஆரம்பிச்சு. இத்தனை பேரோடு இந்த நாளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதன்கிழமை ஷாபான் மாதத்துடைய ஹிஜ்ரி 8வது நாள் இந்த நாளிலே நபி ஸல்லல்லாஹு மதீனாவிலிருந்து புறப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதி உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிறீங்க, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, ஆத்திபே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னோம், என்ன இது ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு கேட்கும்போது அவர் சொல்லுவார், யார் சொல்லா அவங்கள காஃபிர்களை காப்பாற்றணுன்றதுக்காக நான் அனுப்பினேன். இந்த லெட்டரை நான் அனுப்புனது என்னுடைய ஃபேமிலிக்கு அங்கே யாருமே இல்லை பாதுகாப்புக்கு, அதனால் அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அனுப்பினேன் யாரை சொல்லா அப்படின்னு. உடனே நபி ஸல்லல்லாஹு சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு வழியில் கிளம்புறாங்க. உமர்தான் பக்கத்தில் நிற்கிற உமர்தான், யாரை சொல்லா நீங்கள் 3 பர்மிஷன் கொடுங்க, அவருடைய கழுத்தை இப்போ தூக்கிற யாரை சொல்லான்னாங்க. இதான் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு விஷயத்தை செய்தால் அதை எந்த அளவு வெறுத்தார்கள் மற்ற சஹாபாக்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். மனிதனிடத்திலே தவறு என்பது இயல்புதான், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் அந்த விஷயம் நம்மிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு கடுமை காட்டினார்கள் என்பது அவருடைய வாழ்க்கையில் நமக்கு எடுக்க வேண்டிய படிப்பினை.
நபிசாசம்கிட்ட இப்படி கேட்கும்போது நபிசம் சொன்னாங்க, அம்மா அலிம் தையா உமர், உமரே தெரியாதா? இன்னஹு ஷஹித பத்ரன், அவர் பத்ர் போரில் கலந்துக்கிட்டார், உங்களுக்கு தெரியாதா? பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன கொடுத்தா, என்ன சொன்னா தெரியுமா? பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுக்கு சொல்லுங்க, எல்லாம் என்ன சொன்னா? பத்ர் போர் பற்றி படிச்சிட்டீங்களா? வேற இஃஅலு மா ஷிஇதும் ஃபகத் கஃபர்து லக்கும், இது அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. விரும்பினதை நீ செஞ்சுக்க, விரும்பினதை செஞ்சுக்க, எது வேணா செஞ்சுக்க, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலாம். இனிமேல் அவர்கள் எதை செய்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னித்திருவார். இதான் அந்த செய்தி, அந்த பத்ர் படிப்பினையிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய பாடம். எத்தனையோ சஹாபாக்களை இன்று நாம் கொச்சைப்படுத்தி பேசுகிறோம், கேவலப்படுத்தி பேசுகிறோம். ரொம்ப சஹாபாக்களை, பத்ர் போரில் கலந்து கொண்ட எத்தனையோ சஹாபாக்களை, கண்ணியமான சஹாபாக்களை எப்படியெல்லாம் தரம் தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆழத்தில் போய் கேவலப்படுத்தி பேசுகிறோம். மனிதன் என்கிற அடிப்படையில் அவர்களிடத்திலும் சில தவறுகள் வந்திருக்கும், அதை பெருசா காட்டி நம்ம பேசுறோம். அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க. அவங்க அப்படி செஞ்சதுனா தான் அதுக்கு மன்னிப்பு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது. இல்லாட்டி தெரிஞ்சிருக்குமா ஏதாச்சும்? உமர் தான் அந்த சம்பவம் தெரியும் இல்லைங்க. கதவுல 3 முறை அனுமதி கேளுங்க, அனுமதி கொடுக்கலன்னா என்ன செய்யுங்க, திரும்பி போயிடுங்கன்னு சொல்லி. அந்த ஹதீஸ் எப்போ சஹாபாக்களுக்கு மக்களுக்கே தெரிஞ்சது. நபி சாசம் அறிவிக்கும் போது சில சஹாபாக்கள் மட்டும் தான் பள்ளியாசல இருக்கிறாங்க. உமர் தான் இல்லை, அபூபக்கர் தான் இல்லை, பெரும்பாலான சஹாபாக்கள் இல்லை, பெரும்பாலான சஹாபாக்கள் வந்து பள்ளிவாசல்ல இல்லை. உமர் தான் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு, அவர் 3 முறை கூப்பிட பதில் இல்லை அப்படின்னா உடனே திரும்பி போயிட்டார். கொஞ்சம் நேரம் கழிச்சு உமர் தான் வந்து பார்க்குறாரு, இவர் போயிட்டு இருக்காரு. வாங்க இங்கே, நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா? ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன். ஏன் போயிட்டீங்க? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 3 முறை பர்மிஷன் கேட்க சொன்னாங்க, பர்மிஷன் இல்லைன்னா கிடைக்கலன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஆயிருங்கன்னு சொன்னாங்க. கழுத்து பிடிச்சிட்டாங்க உமர் தான். இதுக்கு ஆதாரம் கொடு, இது ஆதாரம் கொடு, நபி ஸல்லல்லாஹு எப்போ சொன்னாங்க இது அப்படின்னாங்க. அதிகமான சஹாபாக்கள் அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் இல்லை. இந்த சம்பவம், உமர்தானுடைய இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் இந்த ஹதீஸை வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில குறைகள் வெளிப்பட்ட காரணத்தினால் தான் இந்தந்த விஷயங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இந்தந்த வழிகளில் நாம் மன்னிப்பு தேட முடியும். இந்தந்த காரியங்களுக்கு நாம் வந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு நமக்கு, நம்ம இந்த அமல் செய்தால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்கின்ற தகவல் நமக்கு தெரிகிறது. அது இல்லைனாக்கா நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பாடமாக அல்லாஹ் தஆலா நம்ம ஒரு லெசனாக அல்லாஹ் தஆலா அந்த சஹாபாக்கள் நமக்கு பயன்படுத்தி காட்டினார். விபச்சாரம் பண்ணாங்க, விபச்சாரம் பண்ணா அதுக்கு என்ன தண்டனை? இந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார் சஹாபாக்கள். ஆண் சாபியும் ஏற்றுக்கொண்டார், ஒரு பெண் சாபியும் ஏற்றுக்கொண்டார். தெரியுமில்ல அந்த சம்பவம்? அப்படி ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மன்னிப்பு எவ்வளவு விசாலமானது சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு உணர்த்தினார்கள். அந்த சம்பவத்தின் மூலமா என்ன? விபச்சாரம் பண்ண ஏற்றுக்கணும்னு அர்த்தமா? எந்த பாவத்தை செஞ்சாலும் ஏற்றுக்க அல்லாஹ் அதுக்குன்னே மன்னிப்பு கொடுப்பான் உனக்கு அப்படி. அப்போ அந்த ஹாத்திப் பின் அபீ பல்தாரத்தில் அவர்கள் செய்த அந்த காரியத்தை நிறைய பேர் இன்னைக்கு குறை பேசக்கூடியவர்களும் உண்டு. உமர் தான் கடுமையாக கோவத்தை சொன்னாங்க. யாரை சொல்லா, இவர் ரொம்ப பெரிய நாஃபக ஹாத்திப் முனாஃபிக் ஆயிட்டார். யாரை சொல்லா, நீங்க பெர்மிஷன் கொடுங்க, ஒரே நேரத்தில் ஒரு செகண்ட் அவர் தலையை தூக்கிறேன் அப்படின்னு உடனே நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அம்மா அலி தயா உமர் இன்னஹு ஷஹீத பத்ரன், உமரே உங்களுக்கு தெரியாத, அவர் பத்ரில் கலந்துக்கிட்ட அவர் தெரியாத உங்களுக்கு, அல்லாஹ் பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு என்ன சொன்னா தெரியாத உங்களுக்கு, சொர்க்கம் இருக்குது இல்லைன்னா இஃஅலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும், நீங்க நினைச்சது செய்யுங்க, பிரச்சனை இல்லை, அல்லாஹ் நான் மன்னிச்சிருவேன் இல்லை மன்னிச்சிட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானே அது தெரியாத உங்களுக்கு அப்படின்ன உடனே உமர் அவர்கள் அழுது கொண்டே திரும்பி சென்றுவிட்டார். அப்போ இவ்வாறாக அந்த படை புறப்பட்டு ஜுஹைஃபா என்கின்ற இடத்திலே ஒரு இரவு நேரம் தங்குகிறது. அதன் பிறகு அங்கிருந்து மீண்டும் ஜுஹைஃபா என்கிற இடத்துல இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கண்டு சந்திக்கிறார்கள். நபி சந்திக்கிறார்கள் ஜுஹைஃபா அப்படிங்கிற இடத்துல. அந்த ஜுஹைஃபா இடம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போதான் அப்பாஸ் அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய குடும்பத்தோடு மதீனாவுக்கு புறப்பட்டு வந்துட்டு இருப்பார். கலிமா அப்போதான் சொல்லி வந்திருப்பார். நபி ஸல்லல்லாஹு சிறிய தந்தை தான், கலிமா சொல்லலை. பத்ர் போரில் அரஸ்ட் பண்ணப்பட்டார், கைதியாக 70 மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அதில் அப்பாஸ் உண்டு, சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அப்பாஸ் உண்டு. பத்ர் போரில் எதிர்படையில் இருந்தார், உஹது போரில் எதிர்படையில் இருந்தார், அஹ்ஸாப் போரில் எதிர்படையில் இருந்தார், வக்கா வெற்றியின் போது இஸ்லாமிய படையில் இருந்தார். அல்லாஹ் அதுன்னு சொல்லுவான் இல்லையா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியை நீங்கள் விரும்பினாளுங்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுத்துட முடியாது, வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, யாருக்கு எப்போ நேர்வழி கொடுக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய முடிவு. நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, தாவா செய்வோமா? நிறைய பேர் செய்கிறது இல்லை இன்னைக்கு. அது அப்படி செஞ்சாலும் சொல்லியும் கேட்கலங்க என்னமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்ல வேண்டியதான் நம்மளோட கடமை. அவங்க தாவா ஏற்றுக்கிட்டு களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடணும், சத்தியத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதே நம்ம கூட செஞ்சுட்டு நம்முடைய பணி செஞ்சுட்டு அல்லாட்ட போய் துவா கேட்டுருங்க, எல்லாம் நான் செஞ்சுட்டேன், மற்றது நீ பார்த்துக்க, நீ நேர்வழி அவங்களுக்கு கொடுத்துக்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பணியை நம்ம செய்யறதுல தொய்வு நம்மிடத்தில் வந்து விடக்கூடாது. அது நபி சாம் சொல்லக்கூடிய நமக்கு அவசியம். அப்போ நபி சாஹம் அவர்களை அந்த ஜுஹைஃபா என்கிற இடத்துல அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு சந்திக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நபி சாசம் அவர்களோடு இப்னு அப்பாஸ் இருந்தாங்க. முன்னாடி அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் பையன் முன்னாடி வந்தார், அத்தா பின்னாடி லேட்டாக வந்தார். நல்லா இருக்குல்ல? பையன் முன்னாடி வந்துட்டார், அத்தா லேட்டாக வந்தார். அபு சுஃபியான் லேட்டாக வந்தார், அவருடைய பையன் முஆவியா சீக்கிரமாக வந்துட்டார். அவருடைய பொண்ணு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு முன்னாடியே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதான் அல்லாஹ் யாருக்கு எப்போ என்ன கிடைக்கணும் அந்த நாடு இருக்கிறானோ அந்த நேரத்தில் கரெக்டாக கிடைச்சிடும். இதில் விதியுடைய இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். அப்போ நபி சாஹ் அவர்களே அந்த அப்பாஸ் அவர்கள் சந்திக்கிட்டு களிமா சொல்லி அந்த படையிலே இஸ்லாமிய படையிலே அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு அந்த படை அங்கிருந்து புறப்படுகிறது. நபி சாஹ் அவர்கள் மக்காவுடைய எல்லை நெருங்கும் போது 4 பகுதியாக அந்த படையை பிரிக்கிறார்கள். ஒரு 200 மக்களை கொண்ட 200 சொச்சம் மக்களை கொண்ட ஒரு படையை மக்காவுடைய வடக்கு பகுதியில் மேற்கு பகுதியில் வர வைக்கிறார்கள். மதீனா மேலே இருக்குது, மக்கா கீழே இருக்குது. மதீனா வடக்கு பகுதியில், மதீனா இப்படி இருக்குன்னா மக்கா இப்படி இருக்குதுங்க, சரியா? இப்படி அந்த படை வரும்போது ஒரு 200 மக்கள் வரை அந்த மக்களை நபி சாசம் இப்படி சுற்றி வர வைக்கிறாங்க. மக்காவுடைய மேற்கு திசையிலிருந்து வர வைக்கிறாங்க. அதாவது ஊரை 4 புறத்திலும் சூழ்ந்து வர செய்கின்றார்கள். அந்த படைக்கு சாத் இப்னு அபி வக்காஸனுடைய தலைமையில் அந்த படை அனுப்புகின்றார்கள். கிழக்கு பகுதியை நோக்கி ஒரு படை அனுப்புகின்றார்கள். டைரக்டாக இந்த நேர்பாதை இருக்கு பாருங்க, தெற்கு வருவது, அந்த மேலிருந்து கீழே வருவது, அந்த பாதையிலே நபி சாஹ்கள் வருகிறார்கள். பெரும்பான்மையான சஹாபாக்கள் அந்த படையிலே இருக்காங்க. கிழக்கு பகுதியில் ஒரு 100-100 சில்லற பேர், மேற்கு பகுதியில் 100-100 சில்லற பேர். அப்படியே ஒரு படையை சீக்கிரமாக முன்னாடி அனுப்பி ஹாலித் பின் வலீதுடைய தலைமையில் தெற்கு பகுதியிலிருந்து மேலே வர வைக்கிறாங்க. கீழே வந்து இப்படி மேலே வாங்க நீங்கள் அப்படி. அப்போ என்ன அர்த்தம்? 4 திசையிலிருந்தும் அந்த மக்கா நகரை சூழ்ந்து மக்கள் படை வருகிறது. பெரும்பான்மையான இடத்திலே போர் நடக்கவில்லை. சாத் இப்னு அபி வக்காஸ் சில பேர் முரண்டு பிடிச்சாங்க. மக்கா காஃபிர்கள் உள்ள விட மாட்டோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும்ட்டு. அந்த நேரத்தில் சாத் இப்னு அபி வக்காஸ் ஒருத்தனை வெட்டின உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. ஹாலித் பின் வலீதுடைய தலைமையில் ஒரு 300 பேரை கிட்ட நபிசாம் அனுப்புகிறாங்க அந்த படையில். அந்த படையில் சில பேர் வந்து காஃபிர்கள் எதிர்த்து போரிட்டார்கள். உள்ளெல்லாம் விட மாட்டோம் மக்காக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து மதம் மாறி போனவங்க, உள்ளெல்லாம் உள்ள முடியாது. 2 பேரை போட்டு தள்ள உடனே அவங்க பதறி அடிச்சு ஓடிட்டாங்க. ஐயோ முடிச்சிட்டு இருக்காது. அப்போது நேரத்தில் மதீனா மக்காவுடைய எல்லையிலே நபி சாஹ்வுடைய சந்திப்பதற்காக அபு சுஃபியான் திரும்ப ஓடி வரார். யார் ரசூலல்லாஹ், நான் முஸ்லீம் ஆகிட்டேன், விட்டுருங்க யார் ரசூலல்லாஹ், போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபி சாஹ் சொல்லும் போது ஒரு பொது அறிவிப்பு நபி சாஹ் செய்கிறாங்க. என்ன பொது அறிவிப்புனா, யார் காபாவுக்குள்ளே போய்கிட்டாங்களோ, அந்த காபாவுடைய அந்த இதுக்குள்ளே போயிட்டாங்களோ அவங்களுக்கு எதிராக போர் கிடையாது, அவங்களுக்கு பாதுகாப்பு. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க வீடு இருக்கு இல்லையா, அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டா அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. உஸ்மானா தல்ஹாவா சரியா பேர் ஞாபகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு சாவி கொடுப்பாங்க இல்லையா, மக்காவுடைய சாவி, பேர் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வர மாட்டேங்குது, சில நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு மக்கா வெற்றி முடிந்த பிறகு காபாவுடைய சாவி வாங்கி காபாவுக்குள்ளே திறந்து சுத்தம் பண்ணி உள்ளே தொழுதுட்டு வெளியே வந்து அந்த சாவியை அந்த குடும்பத்தாரிடமே மீண்டும் கொடுத்துக்குவாங்க. அந்த குடும்பத்தாருடைய பேரை சொல்லுவாங்க. இவருடைய வீட்டுக்கு யார் போயிட்டாங்களோ அவங்க பாதுகாப்பு. மற்றபடி தெருவில் யாராச்சும் எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அவர்களுக்கு எதிராக போர் உண்டு அப்படின்னு சொல்லி கிடச்சி தான் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அபூ சுஃபியான் பார்த்தா நபிசம் கூட நிற்கிறார். இது வழி இல்லை, போய் அவங்க வீட்டுக்குள்ளே தான் போய் மறைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் மக்காக்குள்ளே போய்கிட்டாங்க, சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. பெரும்பாலும் போர் நடக்கவில்லை. ஒரு 3-4 பேர் காஃபிர்களுடைய படையில் எதிரிகளில் கொல்லப்பட்டார்கள். சாத் இப்னு அபி வக்காஸுடைய தலைமையில் வந்த படையில் ஒருத்தர், அவர்களுக்கு எதிராக நின்றவர்களில் ஒருத்தர். ஹாலித் பின் வலீதுடைய தலைமையில் வந்த படையிலே அவர்களுக்கு எதிராக நின்றவர்களில் ஒரு 2-3 பேர், மொத்தம் ஒரு 3 அல்லது 4 பேர் அந்த போரிலே கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு எந்த ஒரு பெரிய ஒரு போரும் இல்லாமல், எந்த ஒரு பெருசாக எதிர்ப்பு இல்லாமல் மக்கா நகரம் முழுக்க தன்னை முஸ்லிம்களிடம் ஒப்படைத்து விட்டது. இதை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாப் போருக்கு சில நாட்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டாங்க. தெரியுமா? அஹ்ஸாப் போர் எப்போ நடந்துச்சுங்க? ஆரம்பத்தில் கேட்டோம், திரும்ப கேட்குறோம். அரை மணி நேரம் ஆச்சுங்க கேட்டு. ஹிஜ்ரி 5, அதான் அவர் சொன்னார், இங்கிலீஷில் பாதி அரபியில் பாதின்னு சொன்னோமே. ஹிஜ்ரி 5 நடந்துச்சு. அந்த அஹ்ஸாப் போருக்கு சில நாட்களுக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை நமக்கு சொல்லிட்டாங்க. நம்ம யோசிக்கணும், ஏன் நபி ஸல்லல்லாஹு இந்த இடத்துல அது சொன்னாங்கன்றதை படிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னோன்னா, ஒருத்தர் 100 கொலை பண்ணிட்டு போயிட்டானா, 100 கொலை செஞ்சுட்டு போயிட்டானா, ஒருத்தர் 99 கொலை பண்ணிட்டு அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்கும்போது, அடே அட பாவி, இவ்வளோ கொலை பண்ணியிருக்கேன், அல்லாஹ் மன்னிப்பானா, போடா உனக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாதுன்னா அங்கே ஒரு போட்டு செஞ்சுரி அடிச்சுட்டான். கொலையிலே செஞ்சுரி, கிரிக்கெட்டில் செஞ்சுரி, கொலையில் இருந்தாலும் செஞ்சுரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஆலிம்கிட்ட போய் கேட்குற, அல்லாஹ் மன்னிப்பானா, கட்டாயம் அல்லாஹ் மன்னிப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார்? டே, நீ இருக்கிற ஊரில் இருக்காது, அங்கிருந்து இந்த ஊருக்கு வந்துக்க, அங்கிருந்து இந்த ஊருக்கு மாறி போய்க்க. வழியில் என்னாச்சு? மவுத்து. யார் அவருடைய உயிர் வாங்குறது? நல்லவரா அவரு, கெட்டவரா? 2 மலக்குமார்களும் வந்து நின்றுட்டாங்க. அப்போ அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நல்லவங்களுடைய உயிர் வாங்குறதுக்கு ஒரு படையே இருக்குது. நல்லவர்களுடைய உயிர் வாங்குவதற்கான மலக்கு ஒரு படை இருக்கிறது, கெட்டவனுடைய உயிர் வாங்குவதற்கான மலக்குடைய படை இருக்கிறது. இது ஒரு படிப்பினை. என்ன பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹை நோக்கி வந்தால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயார். அதுவும் ஒரு படிப்பினை. நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், ஒரு தப்பு செய்கிறோன்னா நம்ம வாழக்கூடிய பகுதிகளும் அதற்கு காரணமாக அமையலாம், நம்ம சுற்றி இருப்பவர்களும் அதற்கு காரணமாக அமையலாம். ஏன்னா அந்த ஆளு இருக்கிறது எந்த ஊரில்? எல்லாமே கெட்டவங்க இருக்க ஊரில். அங்கே இருந்தால் நீ திருந்த முடியாது, அங்கே இருந்தால் நீ திருந்த முடியாது, இங்கிட்டு போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஒரு ஹதீஸில் நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த ஹதீஸை நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன படிக்கிறோம்? அல்லாஹ் கொலை செய்ய மன்னிச்சிடும், 100 கொலை செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சிருக்காங்க, அது மட்டும் தான் பேசுவோம். நிறைய செய்தி இருக்குது அந்த ஹதீஸில். அந்த மாதிரி ஒவ்வொரு அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்திலும் நிறைய செய்திகள் இருக்காது. அஹ்ஸாப் போர் நடைபெறுவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி எப்படி சொன்னாங்கன்னா, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, வேறு சில மக்காவுடைய மிக முக்கியமான தளபதிகள், வீர தளபதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தபோது நபி சொன்னாங்க, மக்கா தன்னுடைய ஈரக்குலை நம்மிடம் ஒப்படைத்து விட்டது, இனிமேல் மக்கா நம்முடைய கையில் தான் விரைவில் அப்படின்னாங்க. மக்கா வெற்றிக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நபி அந்த செய்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ மக்கா வெற்றி ஆயிடுச்சு. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மக்கள் வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய மக்களை அந்த நேரத்தில் மன்னிப்பு கொடுக்கின்றார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக கடுமையாக துன்பம் கொடுத்த மக்களை மீண்டும் சந்திக்கும் போது எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சகோதரர்களை மன்னித்து விட்டார்களோ, உங்கள் மீது குற்றம் பிடிக்கப்படாது, பொது மன்னிப்பு உங்களுக்கு உண்டு என்று சொன்னார்களோ, அதே வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தை சொன்னார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று உங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் பிடிக்கப்படாது, பொது மன்னிப்பு. அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, மன்னிச்சிருங்கன்ற. எவ்வளோ காலம் தாங்க வாழுவோம்? 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு உருன்னு உக்காந்துக்கிட்டு எவ்வளோ காலம் தான் இந்த உலகத்தில் வாழ போகிறோம்? தப்பு குறை மனிதனிடத்தில் இயல்பான விஷயம். மன்னிச்சுட்டு போயிட்டுன்னா அவன் மன்னிப்பான். அதை பார்க்காம இங்கே உருன்னு உக்காந்துட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுதுங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்களுக்கு கொடுக்காத அந்த துன்பமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவங்கள பார்த்து பேசப்படாத வார்த்தைகளாக நம்மளை பார்த்து பேசப்படுது. சொல்லுங்களேன், ஏதாச்சும் இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் கொடுக்கப்பட்ட துன்பத்தில் ஒரு பாயிண்ட் கூட நமக்கு இல்லைங்க. அதில் லட்சத்தில் ஒரு பாயிண்ட் கூட நமக்கு இல்லை. அனைத்தையும் நபி என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் மன்னிச்சிடும், போன்னு மன்னிச்சு விட்டாங்க. மன்னிப்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய என்ன சொல்றது, ரத்தத்தில் ஊர்னது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ரத்தத்தில் ஊர்னது. ஆனால் நம்ம உருன்னு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆக அன்பான சகோதரர்களே, மக்கா வெற்றி முக்கியமான தகவல்கள் இவ்வளோதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே 19 நாட்கள் தங்கியிருந்தார்கள், உம்ரா செஞ்சாங்க. இந்த 19 நாட்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழுதார்கள். இந்த விஷயத்தை வச்சு சில உலமாக்கள் சொல்லுவாங்க, அதிகபட்சம் ஒருத்தர் பயணத்தில் இருக்கிறாரு, வெளியூரில் இருக்கிறார் அப்படின்னா அவர் 19 நாட்கள் வரை தொழுகையை சுருக்கி சேர்த்து தொழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில உலமாக்கள்லாம் சொல்லுவாங்கன்னா இல்லை 3 நாட்கள் மட்டும்தான் அனுமதின்னு சொல்லுவாங்க. சில உலமாக்கள் இல்லை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அனுமதி. ஏன்னா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறாரு, அங்கேயே வசிக்கிறாரு அப்படின்னா அவர் முடியாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அவருடைய பிறப்பு மக்கா, இவங்க வசிக்கிறது மதீனா மக்காவுக்கு வந்தாங்க. எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு. ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணாங்களா?
ஃபிக்ஸ் பண்ணாமல் யதார்த்தமாகத்தான் வந்தார்கள். 19 நாட்கள் நபி தங்கியிருந்தார்கள். அந்த 19 நாட்களில் நபி சுல்லாசம் அவர்கள் சேர்த்து தொழுதிருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒருத்தர் சொந்த ஊருக்கே போகிறாரு. இப்போ நான் இருக்கிறேங்க, என் சொந்த ஊர் வேலூர், நான் இங்கே இருக்கிறேன், இங்கே வேலை செய்கிறேன். ஊருக்கு நான் ஒரு 10 நாளில் போகிறேன், இல்லை 5 நாள் போகிறேன், ஏதோ ஒரு 10 நாள் போகிறேன். ஆனால் அது எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு, இல்லை குறைஞ்சிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால எக்ஸ்ட்ரா ஆக வேண்டிய சூழ்நிலை. அங்கே போயிட்டு நான் திரும்ப இங்கே தான் வர போகிறேன் அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த இடத்துல நான் என்ன செய்யலாம்? தொழுகை சுருக்கி சேர்த்து தொழலாம். ஏன்னா இப்போ இருக்கிறது நான் பிறப்பு அதுதான், இப்போ வசிக்கிறது இது, இப்போ எனக்கு முக்காம் இதுதான், நான் வசிக்கக்கூடிய இடம் இது. அப்போ அங்கே போகும்போது அது எனக்கு அந்த நேரத்தில் பிறந்த ஊராக இருந்தாலும் அது அந்நிய ஊர் தான் நமக்கு. ஏன்னா இங்கே தங்குறோம், வீடு எல்லாம் வாசல் எல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கும் போது அந்த அடிப்படையில் உலமாக்கள் சொல்லுவாங்க, எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் சொந்த ஊருக்கே திரும்பி வந்தாலும் அவர்கள் தொழுகையை சேர்த்து தொழலாம், தவறில்லை என்று நபிசாம் அவர்களுடைய அந்த செய்தியை நமக்கு ஆதாரம் காட்டுவார். இந்த சம்பவத்தை நபிசுல்லாசம் அவர்கள், காலித் பின் வலீத் அவர்கள், அப்துல்லா பின் அம்ரு பின் ஆசத் அவர்கள், மேலும் சில சஹாபாக்களை அனுப்பி என்ன செய்வாங்க அப்படின்னா, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிலைகளை உடைச்சிட்டு வர அனுப்புவாங்க. காபாவிற்குள்ளே இருந்த சிலைகள் அனைத்தும் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொன்றும் தன்னுடைய கைகளால் எடுத்து உடைத்தார்கள். அதான் சாவி வாங்கி அதை திறந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளையும் நபி சாஹிபுகள் தன்னுடைய கைகளால் உடைத்தார்கள். அதை சுத்தப்படுத்தினார்கள். காபாவை சுத்தப்படுத்தி அதன் பிறகு அதற்குள்ளே நின்று தொழுது அதன் பிறகு வெளியே வந்து பிலால் அவங்களை கூப்பிட்டு காபாவுடைய கூரை மேலே ஏறுங்க, அது மேலே ஏறி பாங்க சொல்லுங்கன்னு சொல்லி பாங்க சொல்லப்பட்ட பிறகு தொழுகைக்கான பாங்க அல்லாது ஒரு பொதுவான ஒரு அழைப்பு, மஷோரா செய்கிறதுக்கான அந்த காலகட்டத்தில் மஷோரா எல்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் இஷா தொழுகைக்கு பிறகு 9 மணிக்கு மஷோரா பள்ளியிலே நடைபெறும். இந்த இடத்துல மஷோரா நடைபெறும், இன்றைக்கி பேசி முடிச்சிடும். அன்றைக்கி வாட்ஸ்அப் கிடையாது, ஃபோன் கிடையாது. ஒரு தொழுகைக்கான அழைப்பு மாதிரி ஒரு பொது அழைப்பு சொல்லப்படும், பொது அழைப்பு விடுக்கப்படும். எல்லாரும் வந்துடுவாங்க பள்ளிவாசலுக்கு, மஷோரா நடக்கும். அப்படி நபி சாஹிபுகள் அதன் பிறகு வந்த பிறகு தான் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு, யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் அளிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறோம். ஹிந்து பின் உத்பா, இவர் யார் தெரியுமா? எப்படி? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி. நம்ம என்ன எப்படி பழகிட்டோம் பார்த்தீங்களா? அது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு கடைசியில் தான் இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அபூ சுஃபியானோட தான் நிறுத்திக்கிறோம். ரலியல்லாஹு சொல்லவே மாட்டேங்கிறோம். நிறைய இடத்துல தெரியுமா? நிறைய நேரத்தில் சொல்லவே மாட்டேங்கிறோம். உமர் தானை பற்றி பேசும்போது அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்கு கிளம்பினார்கள். உமர் தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக கிளம்பினார்கள். அந்த கொலை செய்வதற்காக கிளம்பும்போது ஒரு காஃபிர் தான். அதுக்கப்புறம் தான் கலிமா சொல்லி வந்தார். ஆனால் அவரை பற்றி பேசும்போது ஆரம்பத்திலேயும் கடைசி வரைக்கும் உமர் தான் சொல்கிறோம். அப்படிதானே யதார்த்தமாக இருக்குது. அபூ சுஃபியான்றதில் அவனு லேட்டில் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவர் சஹாபி தான். அவர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நடந்த சம்பவத்தை பற்றி பேசும்போது கூட பல தருணங்கள் நான் உங்களை சொல்லலீங்க, பொதுவாக என்னிடத்திலும் ஏற்படக்கூடிய குறை தான், பலரிடத்தில் ஏற்படக்கூடிய குறை என்ன அப்படின்னா, கலிமா சொன்னதற்கு பிறகும் ஏதாவது சம்பவம் நடந்திருந்தாலும் அவருடைய பழைய பேரை வைத்து ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற அந்த வார்த்தையை நிறைய நேரத்தில் பயன்படுத்த மறந்துடுறோம். பயன்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம பேசும்போது அவங்க முஸ்லீம், அந்த சம்பவம் நடக்கும்போது அவர்கள் வேண்டுமானால் காஃபிர்களாக இருக்கலாம். அது பிறகு அவங்க கலிமா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம், இன்னைக்கு அவங்க யாரு? சஹாபாக்கள், முஸ்லீம். அவங்க பேசும்போது சஹாபியாவுடைய பேரை சொல்லி பேசுவோம் இன்ஷால்லா. அப்போ நபி சாசம் அவர்கள் அவருடைய மனைவி அபூ சுஃபியான் அவருடைய மனைவியாக இருந்த ஹிந்து பின் உத்பா ரலியல்லாஹு அன்ஹா அப்போ தான் கலிமா சொல்ல வர்றாங்க. நபி சாம்கிட்ட வந்து யார சொல்லலாம், எப்படியெல்லாம் நான் செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சேன், மன்னிச்சிருங்க அப்படிங்களாம் மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிறான். உஹது போரில் ஒரு சம்பவம் நடந்ததாக வரும். ஹம்சா தன்னுடைய வயிற்றை கிழிச்சு குடலை எல்லாம் எடுத்து மென்று சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது ஆதாரப்பூர்வமான தகவல் அல்ல. கொலை செய்வதற்கு ஆளியை நியமித்தார்கள், வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு நியமித்தார்கள், கொலை செய்ய வைத்தார்கள், கொல்லப்பட்டார்கள். ஹம்சா தான் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு வயிற்றை கிழித்து இதெல்லாம் இது செய்யப்பட்டது, சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணது, அதெல்லாம் ஆதாரபூர்வமான தகவல் அல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்பதுதான் பெரும்பான்மையான ஆதாரபூர்வமான தகவல்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காது. ஆனால் அவருடைய விரல்கள் துண்டிக்கப்பட்டது, அது உண்மை. முகம் சிதைக்கப்பட்டது. சாப்பிடுவதற்கு இது செய்யப்படலை. ஏன்னா அறிவுல என்ன வரும் அப்படின்னா, அவருடைய விரல்கள் எல்லாம் எடுத்து மாலையாக போட்டு வச்சுக்கிட்டாங்க ஹிந்து பின் உத்பா அப்படிங்கிற வரும். அதெல்லாம் ஆதாரப்பூர்வமான தகவல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிச்சுக்கணும். அப்போது அந்த நேரத்தில் இந்த சஹாபாக்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தூதரை எவ்வளவு மதித்தார்கள் என்பதற்கு ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறோம். அந்த ஹிந்து பின் உத்பா அவர் அல்லாஹுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, யார் சொல்லா, இந்த பூமியில் எனக்கு பிடிக்காத மூஞ்சினா உங்கள் மூஞ்சி தாங்க.
பிடிக்காத மூஞ்சினா உங்கள் மூஞ்சி தான். கலிமா சொல்லிட்டேன், இந்த பூமியில் ரொம்ப பிடிச்ச மூஞ்சினா உங்கள் மூஞ்சி தான். அடுத்த செகண்ட் மாறினாங்க. நம்மள என்ன, எத்தனையோ ஹதீஸை கேட்கிறோம், எத்தனையோ வரலாறுகளை கேட்கிறோம், எத்தனையோ குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கும். லவ் பண்ணுறவங்களே சொல்லவே தேவையில்லை, எனக்கு எல்லாமே நீ தாண்டா, எனக்கு எல்லாமே நீ தாண்டியும் போ. அப்படிதானே? மனைவியை பார்த்து கொஞ்சுவோம், கொஞ்சுங்க தப்புன்னு சொல்லலை. கணவனை பார்த்து கொஞ்சுவோம், தப்புன்னு சொல்லலை, தாராளமாக சொல்லுங்கள். எல்லாமே நீ தான் சொல்லாதீங்க, அது சிறுக்கு மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு எல்லாமே அல்லா மட்டும்தான். ஹுப்பு, லவ்வு சிறுக்கு வரைக்கும் கொண்டு போகும், மறந்துடக்கூடாது. கோபம் சிறுக்கு வரைக்கும் கொண்டு போகும், மறந்துடக்கூடாது. அப்போ அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்போம். சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை படிப்போம். அவர்களுடைய வழியிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.